இன்னைக்கு திருச்சியில மேகதாட்டு அணை கட்டுமானம் தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு என்ன அப்படிங்கிற வகையிலையும் எந்தெந்த வகையில் தரவுகளை சேகரித்தா உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குக்கும் உயர்நீதிமன்றத்திலையும் விவசாயிகள் வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர்களும் உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் இருந்து வழக்கறிஞர்களும் எங்கள் சங்கத்திலேயே இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்க தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கு ரவி சிறு கூட்ட அரங்கில் ஆலோசனை கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பலவிதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்ட நிலையில் தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. மேகதாட்டு அணை கட்டுமானத்தை எதிர்த்து அது அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை இந்த தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சென்ற மாதம் நடந்த கூட்டத்தில் 5 கோரிக்கைகளை வைத்ததனுடைய அடிப்படையில் முதலாவது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2வது கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அது தரவுகள் அடிப்படையில் போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை சென்ற மாதம் வச்சுருந்தோம். அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படுவதாக எங்களுக்கு தகவலை திரு ஐயா ராஜாராம் ஐயா அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களோடு விவாதிக்கப்பட்டதனுடைய விளைவாக சட்ட ரீதியாக டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஸ்ஃபுல் ரிப்போர்ட்டிலிருந்து இருக்கக்கூடிய தரவுகள், அதை தாண்டி நமக்கு ஆதரவாக தமிழகத்தினுடைய காவிரி செல்லில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் எடுத்து சட்ட ரீதியான வகையில் வென்றெடுக்கக்கூடிய வகையில் வழக்கு தொடரப்படும் விவசாயிகளால் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக இன்னைக்கு விவாதித்து முடிவெடுத்திருக்கிறோம். 2வது விஷயமாக தமிழக அரசு இது சார்பாக வழக்கெடுத்து கொண்டுட்டு போகும்போது அந்த வழக்கில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்துணை விவசாய சங்க தலைவர்களும் இணைந்து பங்கு பெறுவது என்றும், இந்த வழக்கு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டால் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு பாதுகாக்கப்படும், குடிநீர் பாதுகாப்பு 19 மாவட்ட மக்கள் 5 கோடி மக்களினுடைய உணவு தேவைக்கு உத்தரவாதம் கிடைக்கிற வகையில் தான் இன்னைக்கு திருச்சியில் இந்த கூட்டம் நடந்தேறி இருக்கிறது. அந்த வகையில் தரவுகள் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க மிக மிக முக்கியம் என்கிற வகையிலையும் அந்த தரவுகளை தயார் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியின் வாயிலாக தரவுகளை சேகரித்து உச்சநீதிமன்றத்தில் தொழில்நுட்ப ரீதியாக வென்றெடுக்கக்கூடிய வகையில் வழக்கு தொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.